யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஞாபகம் மறதி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கு எப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, நான் போய் ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஏதாவது எடுக்க போவேன். அப்போ தான் வந்து ஏதாவது மறந்துடும். என்ன எடுக்க வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துடுவேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுருப்பேன். என்ன எடுக்க வந்தோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாக ஞாபகமே வராது. கிச்சனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த பொருள் எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோனை கையில் வச்சுட்டே நான் வந்து ஃபோனை தேடிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் போட்டிருப்பேன். ஆனால் வந்து எங்கேன்னு தேடிட்டுருப்பேன். அப்புறம் சில நேரம் வந்து எங்கள் பசங்க பார்த்துட்டாங்கனாக்கா, இந்த கண்ணாடி கண்ணில் போட்டிருக்கியேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து போய் நிற்கும்போது, நம்ம ஏதாவது ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து எடுக்க போயிருப்போம் ஃப்ரிட்ஜில். அப்போ வந்து அந்த விஷயம் என்ன எடுக்க வந்தோம் அப்படிங்கிறதே சுத்தமாக நான் வந்து மறந்துடுவேன். உங்களுக்கு இது மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஞாபகம் மறதியே கிடையாது. கல்யாணம் ஆகி ஒரு 10, 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மறதிலாம் வருது. அது ஏன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. உங்களுக்கு எந்த மாதிரியான ஞாபகம் மறதி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.